ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நியூட்டன் நேஷன் பை நர்மதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டி ரேஷியோஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு ஃபார்முலா தான், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we have 6 டி ரேஷியோஸ், ரைட்? we'll see one by one. First sin theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we'll have cos theta, பட் தென் இங்கே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I will have sin x with negative sign. So இது நம்மளுக்கு தெரியும், sin பண்ணா cos, cos பண்ணா sin. And then we have this relation tan x. So tan x பண்ணா secant square x. அதே மாதிரி secant x பண்ணா I have secant x tan x minus secant x tan x. And then cot x. Cot x பண்ணா cosecant square x. Cosecant x பண்ணா minus cosecant x cot x. ஸோ இதுதான் பேசிக் trigonometry ratios ஓட டிஃப்ரென்ஷியேஷன். இதில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா dy by dx ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் பண்ண போகிறோம். பட் தென் அது இட் இஸ் அ டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ். பட் இந்த இ பவர் எக்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கேயே ஒரு 2x² + 3. So e power x is already a function of x. So இந்த x இருக்கிற இடத்துல we have another function of x. So இங்க e power x ன்றது f, இந்த g of x ன்றது 2x + 3. So இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மெயின் வெளியே இருக்க மெயின் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அண்ட் தென் மல்டிப்ளை பை உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வெளியே இருக்குது. இப்போ e power x பண்ணால் e power x. அதே மாதிரி இங்கே e power இந்த டேர்மை பண்ணால் e power 2x² + 3. ஸோ இந்த டேர்மை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்க டேர்ம் இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், தனி டேர்மை கன்சிடர் பண்ணி. இப்போ அப்படி பண்ணும்போது we'll get 2x² பண்ணால் 2x + 3ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ 0. ஃபைனலி I'll get e power 2x² + 3. And then I have 2 2s are 4x. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 4x e power 2x + 3. இந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி போன இதில் ஒரு சம் விட்டுருந்தோம். நான் அது அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் தட் சம். ஸோ இந்த சம்மை இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணோன்னா என்ன வரும்னா 4 அப்படியே இருக்கும். e power 2x அப்போனா e power 2x தான். பட் தென் 2x அப்போனா we'll get 1 more 2 here. ஏன்னா 2 into x அப்போனா 1. அப்போ 4 2s are 8 e power 2x. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட. ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு எந்தெந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன்னா, ஃப்ரீயாக இருக்கும்போது ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் அ ஃபார்முலா நோட். அந்த ஃபார்முலா நோட்டில் இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் சைன் பண்ணால் என்ன வரும், லாக் காஸ் பண்ணால் என்ன வரும், அப்புறம் லான் பண்ணால் என்ன வரும், இ பார் எக்ஸ் பண்ணால் என்ன வரும், அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ in this case we are going to do couple of problems. So first problem is sin x plus e power x. dy by dx of sin x e power x பண்ணும்போது, so first sin x பண்ண என்ன வரும், sin பண்ணா cos x, e power x பண்ணா e power x தான். ஸோ இந்த டேர்ம் பாருங்க, இது வந்து y நான் எடுத்துக்கிறேன். அப்போ dy by dx first term 3x² பண்ணா 2x power 2 minus 1, so that will be 2x plus log x அப்பனா 1 by x plus 4 அப்படியே வச்சுக்கலாம். e power x அப்பனா e power x தான், plus 5ன்றது கான்ஸ்டன்ட், அது பண்ணா 0. so finally we have 3 2s are 6x plus 1 by x plus 4 e power x. okay, next third problem போலாம். இதில் வந்து uv மெத்தடில் இருக்கு y. ஸோ இது u into v. ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு யூவை வச்சுட்டு வியை பண்ணணும், அண்ட் தென் வியை வச்சுட்டு யூ பண்ணணும். dy by dx equal to e power x tan x பண்ணா
secant square x plus tan x நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ e power x அப்பனா we'll get e power x. இப்போ e power x இடத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்துகிட்டு I'll get secant square x plus tan x. Fourth problem, this entire term is y. இதில் இங்கே பாருங்க sin x அப்பனா 1 வரும். இந்த உள்ள இருக்க this is a function of x. இது வந்து இந்த மாதிரி f of g of x formula. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த f prime of x பண்ணணும், அப்புறம் நம்ம g prime of x பண்ணணும். ஸோ ஈஸி தான். நம்ம போடும்போது என்ன வரும், dy by dx. Initially we are going to differentiate this sin term. If we differentiate sin, we will get cos x square plus 5 and then again உள்ள இருக்க term இதை differentiate பண்ணும்போது 2x plus 5 differentiate பண்ண 0. Finally I will get 2x into cos x square plus 5. Next இந்த term same, இதுவுமே same தான் இருக்கு. So y dy by dx equal to tan அப்பனா secant square x cube plus 1. இப்போ நம்ம இந்த உள்ள இருக்க வேல்யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், 3x square plus 1 பண்ணா 0. So final answer is 3x square secant square x cube plus 1. Next question, cot x plus 2x plus 3. So cot பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், cosecant square x. இது entire நான் வந்து y எடுத்துக்கிறேன். அப்போ dy by dx cosecant square x plus 2x plus 3. Next இப்போ நான் உள்ள இருக்க இந்த term பண்ணும்போது x அப்பனா 1 plus 2x அப்பனா 2 plus 3 அப்பனா 0. 1 plus 2 is 3. So the final answer is 3 cosecant square x. Next term is secant 5x plus 1. So the secant 5x plus 1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், secant பண்ணா we'll get dy by dx secant x பண்ணா I'll get minus secant x tan x. So minus secant 5x plus 1 tan 5x plus 1. இப்போ இந்த 5x plus 1 மட்டும் நான் பண்ணனா I'll get 5. இந்த 1 பண்ணா 0. So final answer is minus 5 secant 5x plus 1 tan 5x plus 1. ஸோ இன்னைக்கு இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வந்து நான் இதோட ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை. தேங்க்யூ.